ஆர்த்தி ரவி அண்ட் ஜெயம் ரவி அப்படின்னு அழைக்கப்படுகிற ரவி மோகன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நடக்கிற இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வந்து சோசியல் மீடியாவில் பெரிய வார்ஃபீல்டாக மாறி இருக்கு. ஒரு குரூப்பு ஆர்த்தி சைடு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சண்டை போட வராங்க, இன்னொரு குரூப்பு ரவி சைடு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சண்டை போட வராங்க. இது வந்து ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது. பட் இந்த பிரச்சனையில் ஒரு விஷயத்தை தவற விடுறாங்க, அதுதான் மென் ரைட்ஸ். விமன் ரைட்ஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, பட் மென் ரைட்ஸை ஏன் நாம் அடிக்கோடிட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத தான் இந்த எபிசோடில் விரிவாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. எந்த அளவுக்கு இந்த ஆர்த்தி ரவி மேட்டரு தமிழ் டயஸ்போராவில் ஒரு முக்கியமான டிஸ்கஷனாக மாறி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் தான் எடுத்துக்காட்டு. அதான் நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோ. தமிழ்நாடு முழுக்க எல்லா செலிபிரிட்டிஸ் பாருங்க, விவாகரத்து 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 பாத்தீங்களா? எல்லாரும் எல்லா சினிமா பீப்புள் இன்னைக்கு வந்து அது எவ்வளவு வருஷம், 20 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து, டிவோர்ஸ். எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. உண்மையான புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா இருக்கக்கூடாது. இதனால் தாங்கள் சொல்ல வருவது புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி. அதான் வாழ்க்கை. நீ இன்னைக்கு இப்படியா நான் அப்படின்னா எப்படி அது குடும்பம் விளங்கும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, விவாகரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வைஸா. ஒன்லி when the relationship is worth saving. அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் சேவ் பண்ணுறது கூட ஒர்த் இல்லைன்னா டிவோர்ஸ் தான் சிறந்த தீர்வு. இப்போ டிவோர்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒன்று கணவர்கிட்ட ப்ராப்ளம் இருக்கும், இல்லை மனைவி கிட்ட ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்க்குற பார்வை இருக்குது. பட் ரெண்டு பேர்கிட்டையுமே ப்ராப்ளமே இருக்காது. இவங்க ரெண்டு பேருனுடைய லைஃப் ஸ்டைலு, இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்க மேற்கொண்டு இருக்கிற தொழில், இப்படி பல விஷயங்கள் இவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுக்காது. அப்போது அந்த மாதிரி சூழலில் டிவோர்ஸ் வந்து ரொம்ப அவசியமான இன்னெவிட்டபிளான விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி டிவோர்ஸையே எடுத்துக்காட்டால் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு ஏன் ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி நார்மல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமே டிவோர்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சேர்ந்து வாழக்கூடிய சூழலே இல்லாத சமயத்தில் அது ஒரு அவசியப்படுகிற விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டேபுவாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நிறைய செய்திகள் பார்க்குறீங்க, அந்த செய்திகளில் கணவருக்கு வேறொரு பொண்ணுடன் தொடர்பு, மனைவிக்கு வேறொரு ஆணுடன் தொடர்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் ஒரு சிக்கலில் கொண்டு போய் முடிச்சு விட்டுருது. ஏதோ ஒரு கொலையிலையோ இல்லை தன்னுடைய உயிரையே மாய்த்துக்கிற ஒரு நிலைமைக்கோ ஒருத்தங்களை தள்ளிடுது. அப்போ அந்த மாதிரி சூழலில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்களை லிபரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கூட நம்ம பார்க்கலாம். இப்போ டிவோர்ஸ் அப்படின்னா இப்போ மியூச்சுவல் கன்சென்ட்டில் ரெண்டு பேருமே உடன்பட்டு கோர்ட்டில் கேட்குறப்போ அவங்களுக்கு ஈஸியாக டிவோர்ஸ் கிடச்சிரும். ஆனால் கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னால் ஒரு ஸ்பௌஸ் வந்து டிவோர்ஸ் தர விருப்பப்பட மாட்டாங்க. இவங்க தான் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி அவங்க மேலே தான் குற்றம் இருக்குது, அவங்க தான் வந்து என்னை துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு விவாகரத்து பெற முடியும். அதுக்கு சில கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. டெசர்ஷன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, 2 வருஷம் ஆகுது, திரும்ப வரவே கிடையாது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் பிரிஞ்சிருக்காங்க, அப்போது இதன் அடிப்படையில் எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று க்ரூயல்ட்டி, மென்டல் க்ரூயல்ட்டி, அதாவது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி இருக்கிறத மறைச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவங்க வேற மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க, அதனால எனக்கு இவங்க கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது இல்லாமல் வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் அஃபேர். இதுதான் பெரிய விஷயமா எல்லாரும் டிஸ்கஷனுக்கு உள்ளார கொண்டு வருது. இந்த அஃபேர் அப்படிங்கிற மேட்ரு சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இதனால தான் அப்படி பிரிஞ்சிருந்தாங்க, பார்த்தீங்களா இதனால தான் செஞ்சாங்க. ஆனால் கோர்ட்டில் அப்படி கிடையாது, அதை ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னா என்ன அப்படின்னா இன் லீகல் டேர்ம்ஸில் பார்க்கணும். அதாவது மனைவி இருக்கும்போது, கணவன் இருக்கும்போது திருமணத்தை தாண்டி வேற ஒருத்தங்களோட உடல் உறவில் ஈடுபடுறது, இது ஒரு தடவை இல்லை பல்வேறு தருணங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும். இதுதான் வந்து இல்லெஜிட்டிமேட் அஃபேர், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு லீகல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. இப்போது ஒரு கணவன் இருக்கார், அவங்களுடைய மனைவி வேற ஒருத்தங்களோட தொடர்பில் இருக்காங்க, அதை கணவன் தெரிஞ்சுக்கிட்டு போய் கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாமா? டெஃபினெட்லி நோ. அதாவது நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது வேற, ஆனால்
அதை கோர்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த இல்லெஜிட்டிமேட் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ரூஃப், ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் தேவை. அதுக்கு ஃபோட்டோ எவிடன்ஸு அல்லது வீடியோ எவிடன்ஸு அல்லது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு அல்லது அவங்க 2 பேத்துக்குள்ளார நடந்த ஃபோன் கான்வர்சேஷனு. அப்படி இல்லை அப்படின்னா அவுட் ஆஃப் வெட்லாக்கில் அவங்களுக்கு பிறந்த குழந்தை யாராவது இருக்கணும். இப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாலுமே ட்ரையல் ரன் பண்ணி இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்குள்ளார மூச்சு தள்ளிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே வீண் பழி போட்டு அவங்கள துன்புறுத்தி இருக்கீங்க அப்படின்னு தான் கோர்ட் எடுத்துக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது சரியான வழியும் கிடையாது. எந்த அட்வொகேட்டும் இதை சஜஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. லீகலாக இட் சீம்ஸ் லைக் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. பட் இந்த மாதிரியான மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லாம் வர்றப்போ விமன் ஹேஸ் சர்டைன் ப்ரிவிலேஜஸ். ஒரு கணவன் வந்து வேற ஒருத்தவங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு விமன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டு இந்த கணவன் சரியில்லை, அதனால தான் அவர் பிரிஞ்சு நான் வாழ்கிறேன், அதனால எனக்கு மாதம் ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு மனைவி கேட்கலாம். அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், ஸ்ட்ரிக்டான எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. குற்றச்சாட்டு வைத்தால் போதும், அதை வச்சு தான் கேட்கணும் மெயின்டெனன்ஸு. அப்படி தான் வந்து உள்ளார லீகல் சிஸ்டம் இருக்குது. ஸோ மென் இந்த மாதிரியான சூழலில் என்ன பண்ணுறது? உங்களுடைய மனைவி வேற ஒருத்தவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க, வேற ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க மனம் மாறுனா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனு பெட்டர் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வாக்கவே பண்ணுங்கள். வாக்கவே பண்ணுறதுன்னா வீட்டை விட்டு வெளியேறது. வீட்டை விட்டு வெளியேறது ஒரு தீர்வா அப்படின்னா ஐயா ஆமாங்கய்யா, வீட்டை விட்டு வெளியேறது பல பேருக்கு தீர்வு தாங்கய்யா. ஏன் சொல்கிறேன்னா எதுக்காக கோவப்படுறாங்க, ஏன் நம்ம மேலே கோவப்படுறாங்க, எதுக்கு நம்ம மேலே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே இருந்து வதைப்படுறதுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துடலாம், வெளியே போயிடலாம். இப்போ விமனுக்கு சில ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுக்கப்படுது. கணவன் வந்து என்னை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, பணம் கொடுக்கறது இல்லை, ஃபினான்ஷியலாக என்னை துன்புறுத்துறாரு அப்படின்னு அவங்க கேட்டு ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம். அந்த கணவன்கிட்ட டேமேஜஸை கிளைம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் டவுரி கேட்டார், அதை கேட்டார், இதை கேட்டார்னு ஒரு வழக்கை தொடுக்கலாம். கணவனுடைய பேரண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிவகையில் ஈடுபடலாம். ஆனால் மென்னுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா யூ கேன் வாக் அவே. இந்த ரைட்ஸ் மென்னுக்கு வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஏன் கொண்டு வந்தாங்க? இந்த பேட்ரியார்கல் சிஸ்டமில் விமன் வந்து எப்படி ஒரு பாண்டட் லேபர் மாதிரி உள்ளே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். நிறைய விமனை படிக்கவே வைக்கிறது கிடையாது, படிக்க வச்சாலும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கல்யாணம் பண்ண வீட்டில் அந்த பெண்ணை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்படி அவங்க பாண்டட் லேபராகவே அந்த வீட்டுக்குள்ளார இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான சூழலில் கணவன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெண்களினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸு, அலிமோனி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அவசியமான ஒன்றாக பார்க்க வேண்டியது இருக்குது. பட் மென்னுக்கு அஃப்கோர்ஸ் கிவ் him the right to walk away. நான் என்ன கேட்குறேன், இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லலாம் வாட் இஃப் த மேன் இஸ் a victim? மனைவி அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு அவங்க மேலே டிவிசி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை வேற என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. the only right you have is walk away. ஸோ இதை வைத்து ரவி வந்து இதை தான் பண்ணியிருக்கிறார், அதனால் அவர் பக்கம் நியாயம் அப்படின்னு நான் பேச வரல. ரவி என்ன செய்தார், அவர் மேலே குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். ஆர்த்தி என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். நாம் இந்த விஷயத்தை பயன்படுத்தி மென் ரைட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணுறோம். இன்னும் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரவியும் கெனிஷாவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கை கோத்துட்டு வராங்க, கை கோத்துட்டு போகிறாங்க அப்படின்ற வீடியோவை போட்டு பார்த்தீர்களா, இதுதான் நிலவரம் அப்படின்னு பேசுறது. இன்னொரு பக்கம் ஆர்த்தி வேற ஒரு நண்பரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், செல்ஃபி ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சு பார்த்தீர்களா, இதுதான் நிலவரம் அப்படின்னு பேசுறது. பல யூடியூப் மீடியாக்களுக்கு இதை வைத்து தீனி போட வேண்டியது இதெல்லாம் வந்து சரியான விஷயங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளார என்னன்றது உங்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் இதுதான் நடந்திருக்குன்னு போய் பேச முடியாது. பேசினா உங்களுக்கு தான் சிக்கல். ஸோ லெட் them solve their own problems. லெட்ஸ் ஹைலைட் த மென் ரைட்ஸ் ஹியர். இப்போ இந்த ரவி கெனிஷா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா we don't know for sure. அது எப்படி நம்ம வந்து சொல்கிறது? இட் சவுண்ட்ஸ் லைக் எ ரிலேஷன்ஷிப், பட் ஹவு டு யூ ப்ரூவ் தட் இன் கோர்ட்? அது போக ஒரு கணவனோ மனைவியோ வேறு ஒரு பெண்ணோட வேறு ஒரு ஆணோட பேசுகிறதோ இல்லை கை கோத்து பேசுகிறதோ இது வந்து தவறு, இதுதான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆண் இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் லைஃப்பில் பெரிய சிக்கல் இருந்தது, எனக்கு மன ரீதியாக பெரிய துன்புறுத்தல்கள் இருந்தது, அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னால்
அதை அக்னாலேஜ் பண்ணுங்க. ஒரு மனைவி சமூகத்தில் வந்து தன்னுடைய கணவன் சரியில்லை, அவன் குடிக்கிறான், அவனுக்கு நிறைய பெண்களுடைய தொடர்பு இருக்குது, அவன் அடிக்கிறான், துன்புறுத்துறான், இப்படி குற்றச்சாட்டுகளை வைத்தா அதை எப்படி இந்த சமூகம் அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுதோ, அந்த மாதிரி ஒரு ஆண் சொன்னால் அதில் உண்மை இருக்குமோ அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, விமன் ஹேஸ் சர்டன் ப்ரிவிலேஜ் இன் திஸ் மேட்டர் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னேன்னா, ஈவன் தோ விமன் இஸ் ராங், அவங்க பண்ணது தான் தவறு, அவங்களுடைய மேரேஜ் இப்படிப்பட்ட ப்ராப்ளமில் வந்து மாட்டினதுக்கு அவங்க தான் சிக்கல், அவங்க வேற ஒரு நபரோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னாலுமே, ஈவன் தோ ஷி ஹஸ் டன் சம் டெரிபிள் திங்ஸ் டு த ஹஸ்பண்ட் அப்படின்னாலுமே, த ஹஸ்பண்ட் இஸ் லைபிள் டு பே ஹர் த மெயின்டெனன்ஸ். தட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டேமேஜஸ் ஆன் த மென். எப்படி பார்த்தாலும் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஆண் முடிவெடுக்கிறான் அப்படின்னா, ஹி நோஸ் த ப்ரைஸ் டு பே. ஸோ அவன் பெரிய விலை கொடுக்க வேண்டிய வரும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு தான் இந்த முடிவு எடுக்கிறான். ஐம் நாட் சேயிங் தட் மென் ஆர் இன்னசென்ட். மென் வந்து மோஸ்ட் ஆஃப் த மென் தே ஆர் ஸ்கவுண்டரல்ஸ். அவங்க வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் அந்த மென் கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த சட்டங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் உருவாக்கப்படுது. ஆனால் அந்த பெண்கள் இன்னும் அந்த ஸ்லேவரியிலேருந்து வெளியே வராமல் அந்த கணவன்கிட்ட அடிமையாகவே இருக்கிறாங்க. பட் கெஸ் வாட் ஹேப்பன்ஸ்? இதே சட்டங்கள் வேற சில டாக்ஸிக் விமன்களால் சில ஆண்களின் மீது, ஹெல்ப்லெஸ் ஆண்களின் மீது, ஹார்ம்லெஸ் ஆண்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுச்னா சேத்து, அட்டுல் சுபாஷ், இந்த மாதிரியான கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில். அதுவே ஒரு நல்ல உதாரணம். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் அக்னாலேஜ் மென் ஆர் விக்டிம்ஸ் டூ. இந்த மாதிரி ஆண்கள் திருமண வாழ்வில் விக்டிமாக இருந்து ரொம்ப போராடி விவாகரத்து வாங்கின ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதெல்லாம் வைத்து ஒரு வீடியோ போடுவோம். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். What did you do?